ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆடுகளம் கிக் ஆஃப். கொஞ்ச நாளைக்கு முன்னால FIFA தி பெஸ்ட் விருதுக்கான ஃபைனல் 11 பிளேயர்ஸ் நாமினிஸ் லிஸ்ட் வெளியிட்டு இருந்தாங்கல்ல. டேனி கார்வயால், எர்லிங் ஹாலண்ட், ஃபெடரிகோ வால்வெர்தே, ஃப்ளோரியன் விட்ஸ், ஜூட் பெல்லிங்கம், டோனி க்ரூஸ், கிலியன் எம்பாப்பே, லாமின் யமால், ரோட்ரி, வினிஷியஸ் ஜூனியர் மற்றும் லியோனல் மெஸ்ஸி. அந்த 10 பிளேயர்ஸ பத்தி யாரும் பெருசா கண்டுக்கல. அவங்க ஃபேவரட் பிளேயர் இருக்காரோ இல்லையோ அதை பத்தி யாரும் வருத்தப்படல. ஆனா அப்படி என்ன பெருசா கலட்டிட்டாருன்னு லியோனல் மெஸ்ஸிய ஃபைனல் நாமினிஸ் லிஸ்ட்ல இணைச்சிருக்கீங்கன்னு சோசியல் மீடியால பல தரப்பு ரசிகர்களும் தங்களது எதிர்ப்பு குரலை வெளிப்படுத்தி இருக்காங்க. அப்கோர்ஸ் மெஸ்ஸிக்கு இந்த அவார்டு கொடுக்கல. வின்னர் யாருன்னு அடுத்த ஜனவரியில தான் தெரியும். ஆனாலும் இந்த ஃபைனல் நாமினிஸ் லிஸ்ட்ல மெஸ்ஸி எப்படி வரலாம்னு தான் கேட்டிருக்காங்க. எதன் அடிப்படையில் இந்த 11 பிளேயர்ஸையும் செலக்ட் பண்ணிருக்காங்க? இதற்கு லியோனல் மெஸ்ஸி உண்மையிலேயே தகுதியானவர் தானான்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுக்கறதோட நிறுத்தாம உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த தடவை கூடுதலா மார்த்தா அவார்டுன்னு புதிய ஒரு அவார்டு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஆண்களுக்கு வழங்கப்படும் புஸ்காஸ் அவார்டு மாதிரி ஒரு சீசன்ல பெஸ்ட் கோல் அடிக்கக்கூடிய விமன் பிளேயருக்கு இந்த அவார்டு வழங்கப்படும். ஒரு ஃபுல் சீசன்ல பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் தான் இந்த விருது வழங்கப்படும். அந்த வகையில் போன வருஷம் ஆகஸ்ட் 21 இருந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் 10 வரையில் ஒரு பிளேயரோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், டீம் அச்சீவ்மெண்ட்ஸ் அடிப்படையில் தான் விருது வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த காலகட்டத்துல மெஸ்ஸியோட அச்சீவ்மெண்ட் பத்தி FIFA அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, 37 வயசானாலும் இன்னமும் அவர் அப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு, MLS லீக்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காரு, எஸ்ட்ரான்னு வேற என்னென்னமோ சொல்றாங்க. பட் அச்சீவ்மெண்ட் பத்தி அர்ஜென்டினா அணிக்காக கேப்டனா கோப்பா அமெரிக்கா டிராஃபி வின் பண்ணி கொடுத்திருக்காரு. கோப்பா அமெரிக்கா பெஸ்ட் 11ல இடம் பிடிச்சிருக்காரு. அர்ஜென்டினாவுக்காக சவுத் அமெரிக்கன் வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ல அதிக கோல் அடித்து முதலிடத்தில் இருக்காரு. கிளப் லெவல்ல இன்டர் மியாமி அணிக்காக கோல் அசிஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம லீக் கப் மற்றும் சப்போர்ட்டர் ஷீல்ட் வின் பண்ணதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பர் தான். FIFA பெஸ்ட் விருதுக்கு டஃப் கொடுக்கிற பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா கோப்பா அமெரிக்கா வின் பண்ண அர்ஜென்டினால மெஸ்ஸியின் கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருந்தது? இன்ஜுரி காரணமா 1-2 மேட்சஸ் மிஸ் பண்ணியிருந்தாரு. ஃபைனல்ல கூட பாதியிலேயே வெளியே போயிருந்தாரு. கோல் கான்ட்ரிபியூஷனா வெறும் ஒரு கோல் மற்றும் ஒரு அசிஸ்ட் மட்டும் தான். மத்தபடி மெஸ்ஸி எல்லா டூர்னமெண்ட்லயும் பண்ணக்கூடிய சான்சஸ் கிரியேட் பண்றது, பிக் சான்சஸ், த்ரூ பால், கேம் கண்ட்ரோல்னு எல்லாமே இந்த டூர்னமெண்ட்லயும் பண்ணியிருந்தாரு. ஆனா டூர்னமெண்ட் பெஸ்ட் பிளேயரோ டூர்னமெண்ட் டாப் ஸ்கோரரோ இல்ல தானே. இன்னமும் கிளியரா சொல்லணும்னா டூர்னமெண்ட் பெஸ்ட் பிளேயரையும் தாண்டி இந்த டிராஃபி வின் பண்ண அர்ஜென்டினா டீம்லயே மெஸ்ஸி பெஸ்ட் பிளேயர் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா கோப்பா அமெரிக்கா டூர்னமெண்ட்ல டாப் ஸ்கோரருக்கான கோல்டன் பூட் வின் பண்ணது இதே அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த லவுட்டாரோ மார்டினஸ். ஃபைனல்ல கூட அர்ஜென்டினாவின் வெற்றிக்கு தேவையான ஒரே கோலையும் அடிச்சது இவர்தான். இவரோட பேரு ஃபைனல் 11 நாமினிஸ் லிஸ்ட்ல இல்ல. பேலண்டோர் டாப் 3ல கூட இவருக்கு இடம் கொடுக்கல. நீங்க எல்லாம் எதை பேஸ் பண்ணி அவார்டு கொடுக்குறீங்கன்றது ஒரே குழப்பமா இருக்கே. அப்புறம் இன்டர் மியாமி அணிக்காக லீக் கப்பும் சப்போர்ட்டர் ஷீல்டும் வின் பண்ணிருக்கான்னு மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல. இதுதான் சுத்த ஃப்ராடுத்தனம். மெஸ்ஸி லீக் கப் வின் பண்ணது போன வருஷம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி. போன தடவை FIFA தி பெஸ்ட் விருது கொடுக்கும் போதே கரெக்டா இந்த கப்பும் வர்ற மாதிரி கட் ஆஃப் டேட் ஆகஸ்ட் 20 வரைக்கும் வச்சு மெஸ்ஸிக்கு இந்த அவார்டையும் கொடுத்துட்டீங்க. இந்த வருஷம் அவார்ட் டேட் ஸ்டார்ட் ஆகிறதே ஆகஸ்ட் 21ல இருந்து தான். ஒரு டிராஃபிக்கு 2 அவார்ட்ஸ்லயா கிரெடிட் கொடுப்பீங்க? அப்புறம் இன்டர் மியாமி அணியில் மெஸ்ஸி சப்போர்ட்டர் ஷீல்ட் வின் பண்ணது அக்டோபர் 3ஆம் தேதி. கட் ஆஃப் டேட் ஆகஸ்ட் 10லயே முடிஞ்சு போச்சு. ஆக மொத்தத்துல கிளப் லெவல்ல மெஸ்ஸி வின் பண்ண இந்த 2 டிராஃபிஸுமே இந்த வருஷம் FIFA தி பெஸ்ட் விருதுக்கு எலிஜிபிளே கிடையாது. இங்க தான் ரொனால்டோ ஃபேன்ஸ் கடுப்பாகுறாங்க. கிளப் லெவலையும் இன்டர்நேஷனலையும் மெஸ்ஸியை விடவும் ரொனால்டோவுக்கு அதிக கோல் கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இந்த ஃபைனல் நாமினிஸ்ல ரொனால்டோவோட பேரே இல்ல, மெஸ்ஸி இணைச்சிருக்கீங்க. கேட்டா அவரை பெஸ்ட் அட்டாக்கர்ஸ் லிஸ்ட்ல நாமினேட் பண்ணிருக்கோம். டிராஃபிஸ் எதுவுமே வின் பண்ணாததுனால FIFA தி பெஸ்ட்க்கு நாமினேட் பண்ணலன்னு சொல்றீங்க. லாஜிக்கலா பார்த்தா மெஸ்ஸி கூட தான் கிளப் லெவல்ல எந்த ஒரு டிராஃபிஸும் வின் பண்ணல. MLS லீக் பிளே ஆஃப்லயே இன்டர் மியாமி வெளியே, கான்கஃப் சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல்ஸ்லயும் வெளியேறி இருந்தாங்க. அப்படி ஒருவேளை வின் பண்ணா கூட இந்த வெற்றிகள் அடுத்த சீசனுக்கான FIFA தி பெஸ்ட்க்கு தான் வருமே தவிர இந்த சீசனுக்கு வராது. அதனால இதை பத்தி அதிகமா பேச வேண்டிய தேவையில்லை. ஆக மொத்தத்துல இந்த காலகட்டத்துல மெஸ்ஸியோட அச்சீவ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அர்ஜென்டினாவுக்காக ஒரு கேப்டனா கோப்பா அமெரிக்கா டிராஃபி வின் பண்ணி கொடுத்திருக்காரு. சவுத் அமெரிக்கன் வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ல கொஞ்சம் அதிகமான கோல் அடிச்சு முதலிடத்தில் இருக்காரு. ஆனா FIFA தி பெஸ்ட் ஃபைனல் நாமினிஸ் லிஸ்ட்ல வர்றதுக்கு இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் போதுமா? இதுதான் கேள்வி. இது கூட இன்னமும் முக்கியமான இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த வருஷம் பேலண்டோர் 30 பிளேயர்ஸ் லிஸ்ட்லயே மெஸ்ஸி நாமினேட் ஆகல. ஆனா FIFA தி பெஸ்ட் ஃபைனல் 11 பிளேயர்ஸ் லிஸ்ட்ல எப்படி நாமினேட் ஆகலாம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் கிளப் வேர்ல்டு கப்புக்கு சம்பந்தமே இல்லாம இன்டர் மியாமி குவாலிஃபை ஆகுதுன்னு அறிவிச்சிருந்தாங்க. இப்ப வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி FIFA தி பெஸ்ட்க்கு ஃபைனல் நாமினிஸ். அப்ப இவங்களோட கோபம் நியாயமானது தானே. ஒரு வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கு பெஸ்ட் பிளேயர் ஆஃப் தி டூர்னமெண்ட்னு கோல்டன் பால் கொடுத்தாச்சு, பேலண்டோர் கொடுத்தாச்சு, அந்த வருஷத்துக்கான FIFA தி பெஸ்டும் கொடுத்தாச்சு. ஆனா வருஷா வருஷம் வர அவார்ட் எல்லாம் அந்த வேர்ல்டு கப் வின் பண்ணாருன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அநியாயம் தானே. இந்த சீசன்ல மெஸ்ஸியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இப்படி ஆகா ஓஹோன்னு அவருக்கு சாதகமா பேசுறவங்க சொல்லலாம். ஆனா இந்த பெர்ஃபார்மன்ஸ் யூரோப்பியன் டாப் லீக்ஸ்ல ஆடுறதுக்கு ஈக்குவலா இருக்குதா? அதையும் யோசிக்கணும்ல. இதே மாதிரி போன வருஷம் கூட FIFA தி பெஸ்ட் ஃபைனல் நாமினிஸ் லிஸ்ட்ல லியோனல் மெஸ்ஸியின் பேர் வந்தப்ப நாம இதை விடவும் இன்னமும் அதிகமா
அதிகமா அழுது புலம்பி வீடியோ போட்டிருந்தோம். இந்த அவார்டுக்கு மெஸ்ஸியை விடவும் எர்லிங் ஹாலண்ட் தான் முழு தகுதியான பிளேயர். அதையும் மீறி மெஸ்ஸிக்கு கொடுக்கறதா இருந்தா கண்டிப்பா இது ஒரு ராபரி லிஸ்ட்ல தான் வரும் அப்படின்னு. ஆனாலும் ஓட்டு போடுறவங்க என்ன யோசித்தாங்களோ தெரியல, மெஸ்ஸி தான் வின்னர்னு அறிவிச்சாங்க. இதுலதான் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த அவார்ட் FIFA தனிப்பட்ட முறையிலோ FIFAவின் நடுவர்கள் அடங்கிய குழுவோ கொடுக்கிறது இல்ல. ஆரம்பத்துல மொத்தமா 77 பிளேயர்ஸ் நாமினேட் பண்ணுவாங்க. 22 டிஃபெண்டர்ஸ், 22 மிட்ஃபீல்டர்ஸ், 22 ஸ்ட்ரைக்கர்ஸ் மற்றும் 11 கோல் கீப்பர்ஸ். இந்த பிளேயர்ஸ்ல இருந்து வின்னரை ஓட்டிங் அடிப்படையில் செலக்ட் பண்ணுவாங்க. நேஷனல் டீம் கோச்சஸ், கேப்டன்ஸ், ஜர்னலிஸ்ட் அப்புறம் ஃபேன்ஸ். இந்த 4 குரூப் கிட்ட இருந்து 25% ஓட் எடுத்து தான் வின்னரை அறிவிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் 3 பேருக்கு ஓட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சாய்ஸுக்கு 5 புள்ளிகளும், செகண்ட் சாய்ஸுக்கு 3 புள்ளிகளும், தேர்ட் சாய்ஸுக்கு 1 புள்ளியும் வழங்கப்படும். அப்படி மொத்தமா எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஒருவேளை ஈக்குவலா வரதா இருந்தா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஓட்டிங் யாருக்கு அதிகமா வருதோ அவர் தான் வின்னர். இந்த முறையில தான் போன தடவை மெஸ்ஸி வின் பண்ணியிருந்தாரு. மெஸ்ஸியும் எர்லிங் ஹாலண்டும் 48 பாயிண்ட்ஸ் எடுத்து ஈக்குவலா இருந்தாங்க. இதுல ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஓட்டிங் மெஸ்ஸிக்கு அதிகமா இருந்ததுனால அவர் வின்னர் ஆயிட்டாரு. சோ நீங்க அவசரப்பட்டு மெஸ்ஸியை ராபரின்னு சொல்றதுலயோ FIFAவை திட்டுறதுலயோ ஒன்னும் ஆக போறது இல்ல. அப்படி திட்டுறதா இருந்தா ஓட்டு போட்டாங்கல்ல கோச்சஸ், கேப்டன்ஸ், ஜர்னலிஸ்ட் அவங்கள தான் திட்டணும், ஏன் ஃபேன்ஸ் கூட. எதுக்கு சொல்றேன்னா போன தடவை மெஸ்ஸி வின் பண்ணப்ப ரியல் மேட்ரிட் டீம்ல இருக்கிற இன்டர்நேஷனல் கேப்டன்ஸ் மெஸ்ஸிக்கு தான் ஓட் பண்ணியிருந்தாங்க. இன்னமும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா 2021 பேலன் டோரை மெஸ்ஸி வின் பண்ணப்ப இந்த அவார்டுக்கு மெஸ்ஸியை விடவும் லெவன்டோவ்ஸ்கி தான் முழு தகுதியான பிளேயர்னு பலரும் கருத்து வெளியிட்டிருந்தாங்க. அதே சீசன்ல FIFA தி பெஸ்ட் விருதை லெவன்டோவ்ஸ்கி வின் பண்ணதும் பேலன் டோர் எல்லாம் பிளேயரோட திறமைக்கு கொடுக்கிற அவார்டே இல்ல. ஜர்னலிஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு சாதகமான பிளேயருக்கு கொடுப்பாங்க. ஒரு பிளேயரோட டேலண்ட் என்னன்னு நேஷனல் டீம் கேப்டன்ஸுக்கும் கோச்சஸுக்கும் தான் தெரியும். சோ அந்த வகையில் ஃபுட்பால் பத்தி தெரிஞ்சவங்க எல்லாமே லெவன்டோவ்ஸ்கியை சரியா தேர்வு பண்ணிருக்காங்கன்னு சொன்னதும் இதே நம்ம பையதான். ஆனா மெஸ்ஸி இந்த அவார்டை வின் பண்ணதும் கோச்சஸையும் கேப்டனையும் பத்தி யாருமே பேசுறது இல்ல. மெஸ்ஸி ஒரு ராபர், FIFA அவருக்கு சாதகமா இருக்காங்கன்னு மொத்த பழியையும் தூக்கி அந்த பக்கம் போட்டீங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம யார பழி போடணும்னு இந்த வீடியோல பேச வரல. போன தடவை சொன்னதான் இப்பவும் சொல்ல போறேன். FIFA தி பெஸ்ட் விருதை வெல்வதற்கு லியோனல் மெஸ்ஸியை விடவும் தகுதி வாய்ந்த பல பிளேயர்ஸ் இருக்காங்க. இன்னமும் சொல்லணும்னா இந்த ஃபைனல் 11 நாமினிஸ் லிஸ்ட்ல கூட மெஸ்ஸியை விடவும் அதிக தகுதி வாய்ந்த பிளேயர்ஸ் பல பேர் இருக்காங்க. குறிப்பா ஒன்னு டக்குன்னு சொல்லணும்னா லவுட்டாரோ மார்டினஸ். அவரை எப்படி பாஸ் விட்டீங்க நீங்க? FIFA தி பெஸ்ட்க்கு அவரை சேர்க்காம அந்த டீம்ல இருந்து மெஸ்ஸியை சேர்த்திருக்கீங்க. என்ன ரங்கா, நியாயமா இது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஓப்பனா சொல்லணும்னா லியோனல் மெஸ்ஸி இந்த தடவை FIFA தி பெஸ்ட் விருதை வின் பண்ண போறதே இல்ல. ஏன் டாப் 3ல கூட கண்டிப்பா வரமாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. அவரை விடவும் நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் யூரோப்பியன் லீக்ல கொடுத்த பல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனாலும் இந்த வீடியோ போட்டதுக்கான நோக்கம் வந்து வின்னர் ஆவாரன்றது இல்ல. இந்த ஃபைனல் 11ல வர்றதுக்கு கூட மெஸ்ஸியை விடவும் தகுதியான பிளேயர்ஸ் பலர் இருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது மெஸ்ஸி வந்தது எப்படின்றதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. Thank you friends.